பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தஞ்சாவூரில் உள்ள தனியார் கல்லூரியில் மாணவ மாணவிகள் சமத்துவ பொங்கல் கொண்டாடி வருகின்றனர். இந்த காட்சிகளை முதலில் பார்க்கலாம். இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் சையத் மௌலானா வழங்கிடலாம். வணக்கம் சையத் மௌலானா, இந்த சமத்துவ பொங்கல் விழாவில் என்னென்ன சிறப்பு நிகழ்ச்சிகள் இடம்பெற்றன, அது குறித்து தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகை தை மாதம் உற்சாகமாக அனைவராலும் கொண்டாடப்படும் பண்டிகையாகும். தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பார்கள். அதே போல் உழவர்கள் தங்கள் சாகுபடி செய்த புத்தரிசியை பொங்கலிட்டு கதிரவனுக்கு படைத்து உறவினர்களுக்கு வழங்கி இன்புற்று மகிழ்வார்கள். அத்தகைய சிறப்பு வாய்ந்த பொங்கல் பண்டிகை வரும் 15ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ளது. இந்நாளை கொண்டாடும் வகையில் தஞ்சாவூரில் தனியார் கல்லூரியில் சமத்துவ பொங்கல் விழா நடைபெற்றது. தமிழர் பாரம்பரிய முறைப்படி பிளாஸ்டிக் இல்லா மண்பானை அடுப்பு, மண்பானை வைத்து வாழை மரம், தென்னங்கீற்று தோரணம் கட்டி மாணவர்கள் வேட்டி சட்டை அணைந்து, மாணவிகள் புடவைகள் தாவணிகள் அணைந்து பொங்கல் விழாவை கொண்டாடினர். அடுப்பில் மண்பானை வைத்து அரிசி இட்டு சர்க்கரை, பால், திராட்சை, முந்திரி போன்றவரை வைத்து பொங்கல் வைத்து பால் பொங்கி வரும்போது பொங்கலோ என்று மாணவ மாணவிகள் சமத்துவ பொங்கலை உற்சாகமாக கொண்டாடினர். மேலும் பேராசிரியர்கள், மாணவியர்கள் என அனைவரும் கும்மி ஆட்டம் ஆடி பாரம்பரிய நடன நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இவ்வாறு இந்த விழாவில் மாணவ மாணவிகள் ஏராளமாக கலந்து கொண்டு இந்த நிகழ்வு என்பது நடைபெற்றது. அதே போன்று அந்த மாணவ மாணவிகள் தங்களே ஒரு குடிகள் அமைத்து இயற்கை முறையில் உள்ள வீடுகள் போன்று குடிசைகள் அமைத்து அதன் முன்பாக கரும்புகள் கட்டி அது போல் உற்சாகமாக கொண்டாடினர். அதே போன்று ஒவ்வொரு அந்த மாணவ மாணவிகள் தெரிவிக்கையும் நாங்கள் குடும்பத்தோடு கொண்டாடுவதோடு மகிழ்ச்சி அடைவோம். அதே போன்று அன்றைய தினம் குடும்பத்துடன் தான் கொண்டாடுவோம். இன்றைய தினம் மாணவர்கள் சக நண்பர்களுடன் கொண்டாடுவது எங்களுக்கு மிக பெரிய மகிழ்ச்சி ஏற்படுத்தியிருக்கு என தெரிவித்தனர். விவரங்களுக்கு நன்றி சையத் மௌலானா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.